Hi guys, welcome to InnerMagic. இந்த வீடியோவில் ஜேர்னலிங்கில் நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் என்னென்னலாம் எழுதி வச்சுக்கலாம், நான் எதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணாதவங்க என்னோட ஜேர்னலிங் வீடியோ பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே நோட் பண்ணி வைப்போம். நம்மளோட கேலண்டரில் கூட பர்த்டே, வெட்டிங் டேஸ் மட்டும் நோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி வைக்கும்போது அதெல்லாம் மிஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லை நம்ம ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதோட டீட்டெயில் எழுதிக்கலாம். என்னைக்கு எக்ஸாம், எந்த டே, என்ன எக்ஸாம் அப்படின்னு எழுதிக்கணும். எக்ஸ்பெக்டிங் மை பீரியட்ஸ், அதாவது மென்சுரேஷன் சைக்கிள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அது நம்மளோட ஃபஸ்ட் டே பீரியட்ஸும் எழுதி வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம இப்போ டாக்டர்கிட்டலாம் போகும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இதாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் கிட்ஸோட பர்த் ஸ்டார் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம அர்ச்சனை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம். என்னோட 2 குழந்தைங்களுக்கும் நான் அது எவ்ரி மந்த் எழுதிட்டுருக்கேன். ஃபுல் மூன் டே, நோ மூன் டே எழுதுறேன். பிகாஸ் ஏதாவது மெடிடேஷன்லாம் அந்த டேஸில் பண்ணும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நல்ல மெடிடேஷன் நம்மளால் பண்ண முடியும். வேதாத்ரி மகரிஷியில் நான் எம்ஏ யோகா முடிச்சிருக்கேன். ஸோ அதில் பஞ்சேந்திரிய தவம் இருக்கும். அது எப்போயுமே ஃபுல் மூன் டே அண்ட் நோ மூன் டேயில் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நான் எழுதி வச்சுட்டேன்னா வீட்டிலே நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்காக அது 2ஐயும் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டே பண்ணுறீங்க, இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு 3 months முன்னாடியே நம்ம ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அந்த ப்ரீவியஸ் மந்த்லேயே நோட் பண்ணுறது, என்றைக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை எழுதி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸு, ஏதாவது டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்கும், கால்ஸு, எங்கேயாவது நம்ம வெளியூர் போக வேண்டியது அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ரீவியஸ் மந்த்ஸே நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா அப்பாயின்மெண்ட்ஸ் எப்போன்னு சொல்லிட்டு, அதை அந்த நெக்ஸ்ட் எழுதி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்யூனைசேஷன், குழந்தைங்களுக்கு எந்த டைமில் எந்த இன்ஜெக்ஷன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக அந்த டைமில் போடணும். ஸோ ஒரு 1 week பிஃபோராகவே நான் எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருவேன். அது எழுதியிருக்கேன். ரெனுவல் டேட்ஸில் பார்த்திங்கன்னா லைப்ரரி புக்ஸ் ரெனுவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஎம்சி சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ஏஎம்சி சொல்லியிருப்பாங்க. அது அந்த டைமில் நம்ம ரெனுவல் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். அதை விட்டுட்டோன்னா அப்புறம் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்யூச்சர் லாகில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் ஃப்யூச்சர் லாக் நான் போட்டிருப்பேன். ஃப்யூச்சர் லாக்ஸ்லாம் அதில் எந்த இயரில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த இயர் ஜேர்னலிங் போடும்போது பர்டிகுலராக நம்ம அதை எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் டியூஸ் ஏதாவது இருக்கும்ல, டிவிக்கோ, ஃபோனுக்கோ, இன்டர்நெட்டுக்கோ இருக்கும். நம்ம முடிஞ்சதுக்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற பதிலாக பிஃபோராகவே எழுதி வச்சிட்டோன்னா ப்ரீவியஸ் டேவே நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை எழுதிக்கோங்க. இது போக வேறு ஏதாவது இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். நான் மேக்ஸிமம் இது 3 தான் பார்க்கணும். ஸோ அதனால் இதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரீஃபில் டேட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னா கேஸு, வாட்டர் இன்வெர்ட்டர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் வாட்டர் எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு தெரியும். ப்ளஸ் கேஸ் எவ்வளோ நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இது 2ம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸில் ஸ்கூல் ஃபீஸு, இன்சூரன்ஸு, பாலிசி, இபி பே பண்ணுறது, அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் தானே வரும் இபி, அதனால் அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரெகுலராக பே பண்ணுற எதையும் நோட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெகுலராக பண்ணுறது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதை நம்ம இதில் கொண்டு வந்தோன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்ட் பே பண்ணுறது, டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறது, இஎம்ஐ பே பண்ணுறது, இதெல்லாம் மந்த்லி ஒரு பர்டிகுலர் டேட் கண்டிப்பாக நம்ம பே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஒரு 3 months ஒன்ஸு, 6 months ஒன்ஸு, 3 months ஒன்ஸ், 4 months ஒன்ஸ் அந்த மாதிரி வரதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட்ஸில் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாரண்ட்டி பீரியட் எண்ட் டேட்டு. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வாரண்ட்டி பீரியட்ஸ் என்றைக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த பில் கொடுக்கும்போது அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மறக்காமல் ஒரு டைரியில் எழுதி வைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, அப்படி இல்லைன்னா அந்த பீரியடுக்குள்ளேயே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அது எண்டு டேட் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு 1 month பிஃபோராக நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தது அப்படின்னா உடனே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹாலிடே அண்ட் லீவ்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் எப்போ லீவ்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம எங்கேயாவது ஒரு வெளியூர் போகிறதோ அதை ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எவ்ரி மந்த் நோட் பண்ணிகிட்ருக்கேன் கேலண்டரில். நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். ஜேர்னலிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. டைரி எழுதுறதை விட ஜேர்னலிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாருமே ஜேர்னலிங் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாதவங்க இதில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஜேர்னலிங்கில் நான் இந்த மந்த்துக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இதுதான் வந்து ஜூன் மந்த் ஜேர்னலிங்கு. நான் வந்து அந்த போட்ட அன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து காட்டியிருப்பேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்டையராக ஃபில் பண்ணிட்டேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு எழுதிட்டு எந்தெந்த டே நான் எதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எழுதி வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நான் சர்க்கிள் மட்டும் பண்ணியிருக்கேன். 2 சர்க்கிள் பண்ணுற அன்றைக்கி 2 விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் என்னென்னலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேனோ அது எல்லாமே தான் நான் இந்த கேலண்டருக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு இதை வந்து நீங்கள் லிஸ்ட் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு தடவையுமே யாருக்கா பர்த்டே வருதா, வெட்டிங் டே இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றொன்றும் பார்த்துட்டு அந்த டேஸ் வந்து நீங்கள் இதில் கேலண்டரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.